சோப்பு செய்ய போகிறோம். சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் வந்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ குவான்டிட்டினா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், லிக்விட் ஹேண்ட் வாஷிங் லிக்விட் 1 ஸ்பூன், ஆயில் வந்து 1/2 ஸ்பூன். எவ்வளோ ரேஷியோ 2:1 ஓகேவா? அப்போ தான் அந்த சோப்பு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ மாவு எவ்வளோ எடுக்கணும்? கார்ன்ஃப்ளவர் 2. ஹேண்ட் வாஷிங் லிக்விட் 1 ஸ்பூன். ஆயில் எவ்வளோ எடுக்கணும்? இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சோப்பு என்னென்ன ஷேப்லாம் இருக்கும்? ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள், அந்த ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். இதை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி. ఇంకా తెలుసు కరెక్టాன கேள்வி. இது நேச்சுரலாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். கரெக்டாக போதுங்களா? அதை எடுத்து ஃபுல்லாக எடுத்து கையில் ஊற்றி சேர்க்கணும். இது வந்து நேச்சுரல். இது வந்து நேச்சுரல். எவ்வளோ நேரத்துக்கு சோப்பு போட்டு கை கழுவணும்? 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸ். எத்தனை ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும்? 8 ஸ்டெப்ஸ். என்னென்ன? palm to palm, back of fingers, finger nails, base of thumb, between fingers, around the wrist. ஓகே. ஏன் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம கையால ஒரு பொருளை எடுக்கும் போதும் வைக்கும் போதும் எது அதிகமாக யூஸ் ஆகுது? நம்மளுடைய உள்ளங்கை விரல்கள் இடையிலாம் படுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து கிருமிகள் அதிகமாக பரவும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.